வணக்கம் மந்திரி சார், வாங்க. உங்களுக்காகத்தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்டர்நேஷனல் ஜுவல்லரி எக்ஸிபிஷனுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். ப்ளீஸ் வாங்க சார். மிக்க நன்றி. ரொம்ப பிரமாதமா இருக்கு. வெரி குட். லேட்டா வந்ததுக்கு எங்களை மன்னிச்சிருங்க சார். லேட் ஆனா மட்டும் என்ன சார், ஒன்னும் ஆகாது. எப்படியும் எந்த பிரச்சனையும் இருக்காது. பெட்டர் லேட் தென் நெவர் தானே. போதும் போதும், இதுக்கு மேல யாரும் உள்ள வரக்கூடாது. ஏன்னா இதுக்கு மேல உள்ள இடம் இல்ல. அதுக்குள்ள ஒரு ஊரே உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு இடம் இருக்கு. அப்படி இருந்தும் நம்ம 2 பேரும் மட்டும் ஏன் உள்ளே விடல? சரி விடு. இந்த பட்டோட 6வது அறிவில் அலாரம் அடிக்குது. இங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இங்க என்னமோ நடக்க போகுது பார். அப்ப அது என்னங்கிறது பட்டுன்னு போய் கண்டுபிடி பட்டு. ஏ பட்டு, வேணா சொன்னா கேளு. ஆர்வ கோளாறுல குதிக்காத. தயவு செஞ்சு கீழே பாரு. மண்டை தெரிச்சிரும். கட்டு கட்டு காப்பாத்து, கட்டு காப்பாத்து, சீக்கிரமா. பயமா இருக்கு. ஏடா தூங்குறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டியாடா? யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு கட்டு? கட்டு நீ ஒரு வார்த்தை சொன்னா பட்டு செய்யாம இருப்பானா? ஆமா, சீக்கிரம் வந்து காப்பாத்து கட்டு. கிரிப் போகுது. காப்பாத்து கட்டு, காப்பாத்து. எவ்வளவு ஆழம். சீக்கிரம் சீக்கிரம் காப்பாத்து. அவ்வளவுதான் அவ்வளவுதான். உட்றாத கட்டு. அப்படிதான் மேல வா, மேல வா. எதுவும் பண்ணாம அப்படியே என் கூடவே வாசரியா? கட்டு கட்டு பாத்து, ரொம்ப ஆழமா இருக்கு. தள்ளிக்கிள்ளி உட்றாதீங்க. அவ்வளவுதான், தேற மாட்டேன். பயத்துல மேல மரியாதை தன்னால வருது கட்டு. பாத்து பாத்து. வெல்கம் மந்திரி சார், வெல்கம் வெல்கம் யூ ஆல். நீயா? நீ அந்த பெரிய குற்றவாளி பண்டி கேபிள் தானே? நீ எப்படி இங்க வந்த? பண்டி கேபிளோட டேபிள்ல எப்போது பணம் இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் எனக்கு பிடிக்கும். திடீர்னு அதுல கொஞ்சம் பணம் குறைஞ்சதும் அதை ரெடி பண்ணிக்கலாம் தான் நான் நினைச்சேன். ஆமா, இப்போ நீ என்னதான் சொல்ல வர? நீங்க எல்லாரும் பண்டி கேபிளோட செல்ல விருந்தாளிங்க. பாத்தீங்களா, நீங்க சாப்பிடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதை எல்லாரும் நிம்மதியா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் பண்டி கேபிளோட டேபிளுக்கு 50 கோடி ரூபாய் வந்தாதான் நீங்க வெளியில போக முடியும். ஒன்னும் பிரச்சனை இல்ல பட்டு. ப்ரொஃபசர் பட்டோ டேக்கருக்கு ஃபோன் பண்ணி நான் வர சொல்லிட்டேன். அவர் வந்துட்டாருன்னு வை, நம்ம கேபிள் காருக்கு சொயின்னு போயிடலாம். அப்படியா? இதோ மன்மானி சாரே வந்துட்டாரே. பின்னாடி போ. எங்கள குற்றவாளி எங்க இருக்காவ? அதோ தெரியுது பாத்தீங்களா, அந்த கேபிள் கார்ல தொங்கிட்டு இருக்காங்க. எங்கள இருக்காவ சொல்லுங்க. அவனை நான் ஓடி போய் பிடிச்சிருவேன். போதுடா. என்ன விட்டு போகாதீங்க சார். மன்மணி சார், வேணாம் வேணாம் சொல்ல கேளுங்க. இது எவ்வளவு பெரிய பாவம். என் கடமையை செய்ய விடாம தடுக்கிறியாவே? கடவுள் வந்துட்டா என் உயிரை கூட நான் மதிக்க மாட்டேவே. நீ தானே குற்றவாளி? சார், இவர் குற்றவாளி இல்ல சார். உண்மையான குற்றவாளியே அந்த கேபிள் கார்ல தான் இருக்கான் பாருங்க. அங்கதான் இருக்கானா? ஓடி போய் அவனை நான் பிடிச்சிடறவே. ஐடியா. நான் தான் சகலகலா வல்லவன் இளமை. ஹலோ ப்ரொஃபசர் பட்டாவடேக்கர். டூங்கிள் டூங்கிள் லிட்டில் ஸ்டார், என்னோட கண்டுபிடிப்பை கொஞ்சம் பாருங்க சார். நீங்க கூப்பிட்டதுனால நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். வரும்போது என் பெட்டியும் கையோட கொண்டு வந்துட்டேன். அதாவது என்னோட கண்டுபிடிப்பு. அந்த கேபிள் கார்ல இருக்கிறவங்க எங்களுக்கே டிமியை கொடுத்து என்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா ஏதோ பண்றானுங்க மட்டும் சந்தேகமா இருக்கு. சந்தேகமா இருக்கா? நீங்க டிவியை பார்க்கலையா? மண்டே கேபிள் மந்திரியும் எல்லா ஜுவல்லர்ஸையும் புடிச்சு வச்சிருக்கான். அவங்கள விடுவிக்க அவன் 50 கோடி ரூபாய டிமாண்ட் பண்ணி இருக்கான். நான் நினைச்சேன் ஏதோ பிரச்சனை வர போது என் மனசு அப்பவே சொல்லுச்சு. இந்த பட்டோட 6வது அறிவு என்னைக்குமே தப்பு பண்ணாதுன்னு இப்போ அது தெரிஞ்சுக்கோ கட்டு. அதாவது என்னோட கண்டுபிடிப்பை பாருங்க. அடங்கப்பா. இதுல ஏறி உக்காந்துகிட்டு பறந்துகிட்டு அந்த கேபிள் கார் வரைக்கும் நீங்க போயிடலாம். தேங்க்யூ ப்ரொஃபசர்.
போலாம் வா பட்டு. இருக்கட்டும் நல்லபடியா சூதானமா போயிட்டு வாங்கப்பா. இன்ஸ்பெக்டர் மன்மானி அண்ட் டியூட்டி. நான் குடிக்கிறது வடிகட்டாத டீ. மந்திரிய கடத்திட்டு இங்க இருந்து எங்கல போறீங்க? இறங்குங்கவே. மன்மானி சார், நீங்க எங்களை தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அவரை கிட்னாப் பண்ணது நாங்க இல்ல, அவரை காப்பாத்த தான் நாங்க போயிட்டு இருக்கோம். ஏல, என்ன பத்தி நீங்க என்னல நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் என்ன மரகலண்டு போய் திரியறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏல, உங்க எல்லாரையும் நான் கைது பண்றேன்ல. என்கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணிய நான் ஓடி வந்து உங்களை பிடிச்சிருவேன். பட்டு, நம்ம யாருன்னு காட்டுறதுக்கு 2-3 சாம்பிளை எடுத்து விடு சீக்கிரம். சூப்பர். ஓகே, இட்ஸ் ஷோ டைம். எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துவோமா? ஏல, ஏய். அவங்கள நிறுத்துவே பட்டாவடைக்கர். நிறுத்துவேன்னு சொல்றல. என்கிட்ட இருந்து யாரு தப்பிக்க முடியாது. சார் விட்டுட்டு போகாதீங்க சார். நிறுத்து. ஐயோ, ஆமா. ஐயோ, வலிக்குது. ஐயோ, என்ன நடக்குதுங்க? முடியல. நிறுத்துங்கவே. இறங்கிக்கிறேன். முடியல. என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் நல்லா பட்டம் விடுவேன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார் கட்டு. அதே மாதிரி எப்படி வளைச்சு ஓட்டுறேன் பாத்தியா? மன்மானி சார் எப்படி பாக்குறாரு பாரு. யாராவது என்ன காப்பாத்துங்களே. ஏப்பா, நீ ஓட்டுனதுல போதும், நான் ஓட்டுறேன். அப்படியா? ஓகே. ஐயா, யாராவது சொல்லுங்கய்யா. அந்த பயல்வட்ட நான் தொங்கிட்டு இருக்கேன்னு. சமத்சிங், எனக்கு டீ எடுத்துட்டு வா. இப்பவே எடுத்துட்டு வரேன் சார். இதோ வரேன். பட்டு, ஸ்டீரிங் என்கிட்ட குடுன்னு சொன்னேன். இந்த புடி. என்ன வேண்டுதல மன்மணி சார்? இந்த இடத்துல படுத்து உருண்டுட்டு இருக்கீங்க. உங்களை பாக்குறப்ப ஆமையை கவுத்துப்பட்ட மாதிரியே இருக்கு. ஏல, நிறுத்துங்கள. உங்களாலதால நான் இந்த இடத்துல வந்து கிடக்குறேன். ஏல, எப்படியாவது என்ன இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிடுங்களா. இல்ல ஆமா, இது எந்த இடம்? ஹலோ ஃப்ரெண்டு, என்ன நீங்க தனியா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? கொஞ்சம் தேனை எனக்கும் கொடுக்கலாமே. தேன் சாப்பிட்டா நல்லதாச்சே. இருங்க, நானே பக்கத்துல வரேன். பார்க்க நல்லா தானே இருக்கான், நல்லா தானே பேசுறான். இப்ப ஷேர் கேக்குறதால நானும் கொடுக்கறேன். நாக்குல எச்சி ஊறுது. தனியா இருக்கிறதால எனக்கும் போர் அடிக்குது. சரி, நமக்கு ஒரு கம்பெனி கிடைச்சதா? பேசிக்கிட்டே இருந்தா அப்படியே குடுப்பு. இந்தா, நல்லா சாப்பிடு. எங்க போனா இவன்? அந்த பையன் எங்க போயிட்டான்? தானே. சுத்தம் எல்லாத்தையும் மறந்துட்டானா? என்ன? டிங் டாங், அது கரடிடா. கரடி. நாங்க ஓடி தப்பிச்சிருவோம். சரி, நீங்க எப்படி ஓடி தப்பிப்பீங்க? இனத்தோட சேர்ந்துருமோ? பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த மண்மானி எவ்வளவு வேகமா ஓடுவான்னு உனக்கு தெரியாதுவே. என்ன மாதிரி ஓட இந்த உலகத்துல யாரும் கிடையாது. இப்ப பாருல என் மான் கராத்தேவே. இந்த பட்டுவோட 6வது அறிவு சொல்லுது, இங்க ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு, பிரச்சனை வரப்போகுது கட்டு. என்ன ஒரு கண்டுபிடிப்பு! யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்த சொல்லிருக்கப்பா நீ.
அம்மா காப்பாத்துக்கல வாங்க சார். பின்னாடியே வருது எல்லாம் அண்ணனை எப்படியாவது காப்பாத்திரு புண்ணியமா போயிடும் போல போ வந்துருங்க சார். இந்த உயிரை எப்படியாவது காப்பாத்திரணும் சாமி இந்த ஆளுக்கு ஏன்டா இந்த வேலை? காப்பாத்துக்க கரடி இந்த இடத்துக்கு வர வாய்ப்பே